வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 15 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னா, ஊர் தலைவர்கள் நேரா ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாருங்கம்மா, உங்ககிட்ட ஒரே ஒரு முடிவு சொல்லிடுறோம். ஒருவேளை உங்களுக்கு அந்த பையனை பிடிக்கல அப்படிங்கிறது அது பர்சனல் விஷயம். ஆனா உங்க பொண்ணுக்கு அந்த பையன் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு விருப்பம் இல்லையா இருக்கா அப்படிங்கிறத நாங்க நேரடியா தான் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் தான் எங்களோட முடிவு என்ன அப்படிங்கிறத நாங்க சொல்ல முடியும். நீங்க போயிட்டு உங்க பொண்ணை கூட்டிட்டு வாங்க. அவங்க விருப்பம் என்ன அப்படிங்கிறத நாங்க கேட்டுக்கிட்டு இந்த முடிவு பண்றோம். இது கேட்டதும் ஈஸ்வரியும், சரிங்க ஐயா, நான் இப்பவே போய் என் பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டு அவளுக்கு இந்த டிரைவர் பைய கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை அப்படிங்கிறத சொல்ல வைக்கிறேன். இதை கேட்டதும் ஊர் தலைவர்களும் சரிங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. ஈஸ்வரி நேரா பரமேஸ்வரிய பார்த்து, ஏய், என் பொண்ணு இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துட்டு உன் பேரன் கூட வாழ்றதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு அத்தனை பேருக்கு முன்னாடி சொல்ல போறா. அதை கேட்டுட்டு நீ அவமானப்பட போற பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்போ பாட்டி ஊர் தலைவர்களை பார்த்து, இங்க பாருங்கய்யா, எப்படியும் என் பேத்தி என் பேரன் கூட வாழ்றதுக்கு முழு விருப்பம் அப்படின்னு சொல்லுவா. அப்ப என் பேத்திய தயவு செஞ்சு என் கூட அனுப்பி வச்சிருங்க. அந்த ஈஸ்வரி கூட அனுப்பி வைக்காதீங்க. அப்படி அனுப்பி வச்சா என் பேத்திக்கு பாதிப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இதை கேட்டதும் ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, சரிங்கம்மா, அவங்க வந்ததோட உங்க பேத்தியோட விருப்பத்தை கேட்டுக்கிட்டு நாங்க அப்புறம் முடிவு பண்றோம். இதை கேட்டதும் பாட்டியும் சரிங்கய்யா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஈஸ்வரி நேரா வீட்டுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க நேரா வெளியில வந்ததோட ஒரு அதிகாரி அங்கிருந்து ஓடி வந்து, இங்க பாருங்கம்மா, சீக்கிரம் உங்க புருஷனை இந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போயிருங்க. அவருக்கு மிகப்பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு. இந்த அதிகாரி இருக்காருல்ல, அவருக்கும் உங்க புருஷனுக்கும் ஏற்கனவே ஒரு பகை இருந்துச்சு. அந்த பகைய அவரு தீர்த்துக்கலாம் அப்படிங்கறதுக்காக உங்க புருஷனை காலி பண்றதுக்கு பிளான் பண்றாங்க. இங்க பாருங்கம்மா, எப்படியாவது அவரை கூட்டிட்டு போயிருங்க. இது கேட்டதும் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே அதிர்ச்சி. அந்த கான்ஸ்டபிள் சொல்றாரு, அம்மா, நான் தான் இந்த விஷயத்த சொன்னேன் அப்படின்னு யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. ஒருவேளை நான் தான் சொன்னேன் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த ஆளு என்ன சும்மா விட மாட்டான். இதை கேட்டதும் ஹீரோயினும், சரிங்க, நான் யாருக்கிட்டையும் சொல்லல அப்படின்னு சொன்னதும் அந்த அதிகாரி அந்த இடத்துல இருந்து போறாரு. ஹீரோயினுக்கு இதையெல்லாம் கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி. தன்னோட புருஷனுக்கு இவ்வளவு பெரிய ஆபத்து வரப்போகுதா? அவரை எப்படியாவது காப்பாத்தணுமே. எப்படி காப்பாத்துறது? பாட்டி கிட்ட சொன்னா கண்டிப்பா பாட்டி ரொம்ப பயப்படுவாங்க. நவீன் இன்னும் 2 நாள் ஆகும் ஜாமீன் வாங்குறதுக்குன்னு சொல்லிட்டான். இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு ஹீரோயின் சோகமா வீட்டுல உட்கார்ந்துருக்காங்க. அப்பதான் ஈஸ்வரி அந்த இடத்துக்கு வராங்க. ராஜா நேரா ஹீரோயின் கிட்ட, அம்மாடி, மாப்பிள்ளைய போய் பாத்தியம்மா, என்னாச்சு? ஹீரோயின் சொல்றாங்க, அப்பா, அவரு நல்லாதான்ப்பா இருக்காரு. அவரை எப்படியாவது வெளியில கொண்டு வரணும்ப்பா. ராஜா சொல்றாரு, அம்மாடி, நானும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்த்தம்மா. ஆனா 2 நாள் சனி ஞாயிறு அப்படிங்கறதுனால ஜாமீன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா. திங்கட்கிழமை தான் ஜாமீன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்டதும் ஹீரோயின் சொல்றாங்க, ஆமாப்பா, நானும் என் சைட்லயும் கேட்டு பார்த்தேன். அவங்களும் அதான் சொல்றாங்க, அவரை எப்படியாவது வெளியில கொண்டு வரணும்ப்பா அப்படின்னு. அப்பதான் ஈஸ்வரி அந்த இடத்துக்கு வராங்க. ரேவதி, பஞ்சாயத்துக்கு கிளம்பு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் கேக்குறாங்க, என்னம்மா சொல்ற, பஞ்சாயத்துக்கா? எதுக்கு பஞ்சாயத்துக்கு கூப்பிடுறீங்க? ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அந்த டிரைவர் பயலுக்கும் உனக்கும் இனிமே எந்தவித தொடர்பும் இல்ல அப்படின்னு அத்தனை பேருக்கு முன்னாடி திட்டவட்டமா சொல்லணும். அத உன் வாயிலிருந்து நீ தான் சொல்லணுமா. அதான் உன்னை கூட்டிட்டு வரத்துக்கு வந்திருக்கேன். சட்டப்படி விவாகரத்துக்கான ஏற்பாடு பண்ணா கிட்டத்தட்ட 4-5 நாள் ஆகும். அப்படி 4-5 நாள் ஆணுச்சுன்னா அதெல்லாம் எனக்கு சரிபட்டு வராது. அதான் உடனே விவாகரத்து அப்படின்னா ஊரு பஞ்சாயத்தை போய் கேக்குறதுதான். நீ வா, ஊர் பஞ்சாயத்தை கூட்டி உனக்கும் அந்த டிரைவர் பயலுக்கும் இனிமே எந்தவித சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். பாடி அப்படின்னு சொன்னதும் ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா, என்னம்மா இப்படி பேசுறீங்க? நீங்க பாருங்க, நீங்க பேசுறது ரொம்பவே தப்பு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, என்னடி நான் தப்பா பேசுறேன்? அவனால என் தங்கச்சிக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து வந்திருக்கு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா, அதெல்லாம் எல்லாமே பொய்யுமா, ஏமா இப்படி பேசுறீங்க? அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நான் கண்டிப்பா என் முடிவுல இருந்து மாறவே மாட்டேன். அந்த டிரைவர் பையலுக்கு கண்டிப்பா அந்த தண்டனை கிடைச்சே ஆகணும். நீ பஞ்சாயத்துல
உனக்கும் அவனுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு யோசனை. அவரு இனிமேலும் அங்க இருந்தா அவருக்கு ரொம்ப பெரிய ஆபத்து. அவரை எப்படியாவது நம்ம வெளியில கொண்டு வரணும். அப்போ அம்மா கிட்ட இந்த விஷயத்துக்கு சரின்னு சொல்லுவோம். ஆனா அம்மாவுக்கு ஒரு செக் வைப்போம். அவரை வெளியில கொண்டு வந்தாதான் இந்த விஷயத்துக்கு நான் சரின்னு சொல்றேன்னு சொல்லுவோம். அப்பதான் அவரை காப்பாத்த முடியும். அவரோட உயிரை காப்பாத்துறதுக்காக நம்ம சரின்னு சொல்லிதாகணும் அப்படின்னு ஹீரோயின் நேரா அவங்க அம்மாவை பார்த்து, இங்க பாருங்கம்மா, நீங்க இப்ப சொல்றதுக்கு நான் சரின்னு சொல்றேன். இதை கேட்டதும் நம்ம ராஜா அதிர்ச்சியாகி, அம்மாடி, என்னம்மா இப்படி சொல்ற? இங்க பாரு, ராஜா தம்பி மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நீ என்னம்மா இப்படி பேசுற? ஹீரோயின் சொல்றாங்க, அப்பா ஒரு நிமிஷம் இருங்கப்பா, அம்மா கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அதான் அந்த டிரைவர் பைய கூட சேர்ந்து வாழ்றதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டியே. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா, இன்னும் நான் முழுசா முடிக்கல. ஈஸ்வரி சொல்றாங்க, சொல்லு அப்படின்னு. அப்ப வில்லி பாக்குறாங்க, என்னடா இவ பிளான் பண்றா அப்படின்னு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா, நீங்க சொல்ற மாதிரி நான் பஞ்சாயத்துல வந்து அவர் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி காசை வெட்டி போடுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் சொல்றத நீங்க கேட்கணும். அதுக்கு ஈஸ்வரி கேக்குறாங்க, சொல்லு என்ன அப்படின்னு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா, அவரை நீங்க அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்துருக்கீங்கல்ல, அவரை நீங்க விடுதலை பண்ணணும். நீங்க போயிட்டு கொடுத்த கேஸ வாபஸ் வாங்கணும். இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய், என்னடி பேசுற? அதெல்லாம் முடியாது. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, அப்ப பஞ்சாயத்துல வந்து நானும் சொல்ல முடியாது. இது கேட்டதும் வில்லி சொல்றாங்க, அக்கா, உன் பொண்ணு ட்ரிக்கா பேசி அவ புருஷனை காப்பாத்தலாம் அப்படின்னு பாக்குறா, ஒத்துக்காத. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, சித்தி, இதுல நீங்க தலையிடாதீங்க, நான் அம்மா கிட்டே பேசிக்கிட்டு இருக்கேன். இங்க பாருங்கம்மா, நீங்க அந்த விஷயத்துக்கு சரி அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் எந்த விஷயத்துக்கு சரின்னு சொல்லுவேன். இல்லைன்னா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம வில்லி சொல்றாங்க, அக்கா, உன் பொண்ணு உன்கிட்ட ட்ரிக்கா பேசி எப்படியாவது அந்த டிரைவர் பையில விடுதலை பண்ணிடலாம் அப்படிங்கறதுக்காக பேசுறா. உன் பொண்ணு பேசுறத நம்பாத. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா, நான் சொல்றது உண்மைதான். நான் பாட்டி மேல ப்ராமிஸ் பண்ணி சொல்றேன். நீங்க அவரை ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா நான் பஞ்சாயத்துக்கு வரேன். இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, சரி, என்ன இப்ப அந்த டிரைவர் பையல ரிலீஸ் பண்ணணும் அவ்வளவுதானே? சரி, ஓகே, நீ ஊர் பஞ்சாயத்துல வந்து எல்லாருக்கும் முன்னாடியிலையும் டிரைவர் பைய கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லு. அடுத்த செகண்டே நான் அவனை ரிலீஸ் பண்றேன். இதை கேட்டதும் ஹீரோயினும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ராஜா இதை பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகிறாரு. அம்மாடி ரேவதி, ஏமா இப்படி முடிவு பண்ண? அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, அப்பா, அவருக்கு அங்க மிகப்பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு. அந்த அதிகாரி இருக்கான்னு அவனுக்கும் இவருக்கும் ஏற்கனவே ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அத இந்த வகையில அவன் தீர்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். அவருக்கு ஆபத்து கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கான். அவரை பிரச்சனையில இருந்து காப்பாத்தணும் அப்படின்னா இதை தவிர்த்து எனக்கு வேற வழியே இல்ல. அவரை எப்படியாவது காப்பாத்தணும்ப்பா. இங்க பாருங்கப்பா, அந்த கடவுள் கண்டிப்பா எங்க ரெண்டு பேரையுமே பிரிக்க மாட்டாரு அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால நான் இப்போதைக்கு பஞ்சாயத்துல போய் சொல்ல போறேன். இதை கேட்டதும் ராஜா சொல்றாரு, அம்மாடி, நீ மாப்பிள்ளைய எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு முயற்சி பண்ற. நீ கவலைப்படாதம்மா, மாப்பிள்ளைக்கு எந்தவித ஆபத்தும் வராது அப்படின்னு சொன்னதும் ஹீரோயின் சொல்றாங்க, அப்பா, நான் தப்பான முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு நினைச்சு என் மேல கோவப்படாதீங்கப்பா. நான் என் புருஷனை காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன். அவரு சொல்றாரு, சரிம்மா, எனக்கு நல்லாவே புரியுதுமா, நீ கவலைப்படாத, நீ போ, அந்த கடவுள் உனக்கு எப்பவுமே துணையா இருக்காரு. ஹீரோயினும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ரோஹிணி நேரா அவங்க அப்பாவை பார்த்து, பாத்தீங்களாப்பா, அவரை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக இவ இப்படி ஒரு முடிவுல இறங்கி இருக்கிறா, பாக்குறதுக்கே ரொம்ப பாவமா இருக்கு அப்படின்னு ராஜா சொல்றாரு, ஆமாமா அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி நேரா அவங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு பஞ்சாயத்துக்கு போறாங்க. அங்க போனதும் பாட்டியை நேரா ரேவதியை பார்த்து, அம்மாடி அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம ரேவதி மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க, பாட்டி, நான் இப்ப சொல்ல போற முடிவெடுத்து நீங்க ரொம்பவே கவலைப்பட போறீங்க. என்ன மன்னிச்சிருங்க பாட்டி, எனக்கு வேற வழி தெரியல. அவரை எப்படியாவது இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்தணும். அதுக்காக தான் பாட்டி நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்ன மன்னிச்சிருங்க பாட்டி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நேரா ஊர் தலைவர்களை பார்த்து, வணக்கம் ஐயா அப்படிங்கிறாங்க. அப்ப அவரு கேக்குறாரு, இங்க பாருங்கம்மா, உங்க அம்மா சொன்னாங்க உங்களுக்கு அந்த கார்த்தி தம்பி கூட வாழ்றதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. என்ன, உங்க ரெண்டு பேருக்கும் வாழ விருப்பம் இல்லையா அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, அம்மாடி, நீ ஏமா பயப்படுற? இங்க பாரு, உன் அம்மாவால எதுவும் பண்ண முடியாது. நாங்க எல்லாருமே இருக்கோம். இங்க பாரு, நீ கவலைப்படாத. எல்லாருக்கும் முன்னாடியிலேயே சொல்லுமா, உனக்கு என் பேரன் கூட வாழ்றதுக்கு தான் விருப்பம் இருக்குன்னு சொல்லு, நாங்க பாத்துக்கிறோம்.
அந்த உன் அம்மாவால எதுவும் பண்ண முடியாது. சொல்லுமா ரேவதி, எனக்கு கார்த்தி கூட தான் வாழ விருப்பம் இருக்கு அப்படின்னு அத்தனை பேருக்கு முன்னாடி சொல்லுமா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் நேரா ஊர் தலைவர்களை பார்த்து வணக்கம் யா அப்படின்னு சொன்னதும், ஊர் தலைவர்கள் ரேவதியை பார்த்து வணக்கம்மா, இங்க பாருமா, இது மாதிரி உனக்கு அந்த பரமேஸ்வரி அம்மா கூட பேரனோட வாழ்றதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு உங்க அம்மா சொல்றாங்க. உண்மையம்மா, உன் மனசுல என்ன இருக்கோ அதை சொல்லு. நீ யாருக்கும் இங்க பயப்படணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. உன் மனசுல என்ன இருக்கு அப்படிங்கிறத சொல்லு அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோயின் நேரா பாட்டிய பார்த்து மனசுக்குள்ள, என்ன மன்னிச்சிருங்க பாட்டி, அவரை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் இந்த பொய்ய சொல்ல போறேன், என்ன மன்னிச்சிருங்க பாட்டி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நேரா ஊர் தலைவர்களை பார்த்து, ஐயா, எங்க அம்மா சொன்ன மாதிரி எனக்கு அவர் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு விருப்பம் இல்ல. நீங்க அவருக்கும் எனக்கும் இருக்கிற தொடர்பை துண்டிச்சிடலாம், காசு வெட்டிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் பாட்டிக்கு ரொம்பவே அதிர்ச்சி. பாட்டி ரேவதிய பார்த்து, அம்மாடி, என்னம்மா இப்படி பேசுற? இங்க பாரு, என்னம்மா நடந்துச்சு? உங்க அம்மா ஏதாவது மிரட்டுனாளா? அப்ப ஊர் தலைவர் நேரா பாட்டிய பார்த்து, இங்க பாருங்க, அந்த பொண்ணு யாருக்கும் பயப்படுற மாதிரி தெரியல, அந்த பொண்ணோட மனசுல இருக்கிறது தான் சொல்லுது, நீங்க தேவையில்லாம அந்த பொண்ணை மிரட்டாதீங்கம்மா அப்படின்னு சொன்னதும் பாட்டி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க பாட்டி, இதான் பாட்டி என் மனசுல உள்ளது, எனக்கு அவர் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்பதான் ஈஸ்வரி சொல்றாங்க, கேட்டீங்களா, எல்லாரும் நல்லா கேட்டுக்கிடுங்க, என் பொண்ணுக்கு அந்த டிரைவர் பைய கூட சேர்ந்து வாழ்றதுக்கு விருப்பம் இல்லை, இனிமே அவனுக்கும் என் பொண்ணுக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. இத பார்த்துட்டு பாட்டி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஊர் தலைவர் பாட்டிய பார்த்து, இங்க பாருங்கம்மா, உங்க பேத்தி உங்களுக்கு சாதகமா பேசுவாங்க அப்படின்னு நினைச்சோம், ஆனா உங்களுக்கு சாதகமா பேசல. சோ இதனால எங்களால எதுவுமே பண்ண முடியாது. அவங்க சரின்னு சொல்லியிருந்தா கண்டிப்பா அவங்க ரெண்டு பேரையுமே நாங்க ஒண்ணு சேர்த்திருப்போம். ஆனா அவங்க சரின்னு சொல்லல. சோ எங்களால எதுவும் பண்ண முடியாதுமா, சாரிமா அப்படின்னு சொன்னதும் பாட்டி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. ஊர் தலைவர்கள் எல்லாருமே அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. பாட்டி ரொம்ப சோகத்துல நிக்கிறாங்க. எதுக்காக என் பேத்தி இப்படி ஒரு பொய் சொன்னா? கண்டிப்பா அவ இப்படி சொல்றா அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படிங்கிறது நல்லா தெரியுது அப்படின்னு பாட்டி ரொம்ப சோகமா அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. பாட்டி அந்த இடத்துல இருந்து போனதோட நம்ம ஈஸ்வரி இருக்காங்கல்ல ரேவதிய, இங்க பாரு, என்ன அவனை வெளியில கொண்டு வரணுமா? ஹீரோயின் சொல்றாங்க, என்னம்மா, எனக்கு கொடுத்த வாக்குல இருந்து மீறலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இங்க பாருங்க, அவரை நீங்க வெளியில கொண்டுட்டு வந்துதான் ஆகணும், அப்படி இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஸ்டேஷன் போறாங்க. அப்போ ஈஸ்வரி நேரா அதிகாரிய பார்த்து, இங்க பாருங்க, அந்த டிரைவர் மேல நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன்னு அத நான் வாபஸ் வாங்க வந்திருக்கேன். அதிகாரி கேக்குறாங்க, இங்க பாருங்க, உங்க இஷ்டத்துக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து வாபஸ் எல்லாம் வாங்க முடியாது, போ அப்படின்ட்டு. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, கொடுத்த கம்ப்ளைண்ட்டே நான் வாபஸ் வாங்குறேன், என் தங்கச்சி வந்து தானாதான் தாக்கிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டா, இப்ப அவரை ரிலீஸ் பண்ண போறீங்களா இல்லையா? இது கேட்டதும் அதிகாரி ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. நம்ம ஹீரோ இத பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு. அதிகாரி நேரா ஹீரோவை வெளியில விடுறாரு. ஹீரோ வெளியில வந்ததோட ஈஸ்வரி நேரா ஹீரோவை பார்த்து, என்னடா, உனக்கு பாவம் பார்த்து உன்னை வெளியில விடுறான் அப்படின்னு நினைச்சியா? என் பொண்ணு ஒரு விஷயத்த சொன்னதுனாலதான் நான் உன்னை வெளியில விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஹீரோயினை கூட்டிக்கிட்டு கிளம்புறாங்க. அப்ப ஹீரோ இத பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. அப்பதான் பாட்டி அந்த இடத்துக்கு வராங்க. பாட்டி வந்துட்டு ஹீரோவை பார்த்துட்டு, என்ன இது, என் பேரை ரிலீஸ் ஆகிட்டான் அப்படின்னு சந்தோஷப்பட்டு, ஐயா, யாரையா உன்னை ரிலீஸ் பண்ணது? ஹீரோ சொல்றாரு, பாட்டி, அத்தைதான் வந்து இப்ப என்ன ரிலீஸ் பண்ணாங்க. அப்ப பாட்டி சொல்றாங்க, ஐயா, இப்ப புரியுதியா, அந்த சாமுண்டீஸ்வரி என்ன சொல்லியிருக்கா தெரியுமா? உன்னை ரிலீஸ் பண்றேன், ஆனா நீ ஊர் பஞ்சாயத்துக்கு முன்னாடி வந்துட்டு எனக்கு உன் கூட வாழ்றதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருக்கா. அதனாலதான் என் பேத்தி அத்தனை பேருக்கு முன்னாடி அப்படி வந்து சொல்லியிருக்கா. இப்பதான் ஏன் புரியுது அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறாரு. என்னது, ரேவதி அப்படி சொன்னாலா? பாட்டி சொல்றாங்க, ஆமையா அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோ ஷாக் ஆகுறாரு. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.